தேர்தலில் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு அல்லது கட்சிக்கு எத்தனை சதவீதம் வேண்டும் தமிழ்நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு மினிமம் 35 மேலே. 35 கரெக்ட் நம்பர் 35 மினிமம். ரைட்டா? நாம் தமிழ் 35 தொடர்றது வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ பயிற்சி எடுக்க தானே போட்டி போடுறீங்க. ஏதோ ஒரு ராஜேந்திரனோ ஏதோ ஒருத்தர் இருப்பார், தேர்தல் மன்னன், பத்மராஜன் நினைக்கிறேன், தேர்தல் மன்னன், குடியரசுத் தலைவர் தேர்தலிலிருந்து ஒரு தேர்தல் விடாமல் போட்டி இருப்பார். 25 வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். எங்கே இடைத்தேர்தல் நடந்தாலும் போய் போட்டி போடுவார். பத்மராஜன் ஆர் சம்திங் ஒரு நேம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நீங்கள் 3% அல்லது 4% தொடங்கி இன்று 8% எட்டி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நான் மறுக்கவில்லை. இந்த 8% எப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகும்? நீங்கள் இந்த தேர்தலில் 12% வாங்குறீங்கன்னு நான் உங்களுக்கு தர்றேன். சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா சொல்லுங்கள். இந்த முறை வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெறலாம் சார். எப்படி சார் நீங்கள் 8லேருந்து 35 எப்படி தொடுவீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் சார். அப்போ உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இல்லை, சீமான் மட்டுமே தேர்தலில் ஒரு சீட்டில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ கூட அது மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு எப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நாம கட்சிகள் அணிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல்வர் நாற்காலியை பிடிக்க 3 அணிகள் போட்டியிடுகின்றன்றது அதிமுக, திமுக, தாவேக. இது ஒரு அணி. விஜய் அன்டெஸ்டடு. இந்த தேர்தலில் விஜயோட கட்சி பெரும் வாக்குகளை பொறுத்து அவரும் அணியா அவரும் பயிற்சி எடுக்கிறாரான்றதை அடுத்த தேர்தலில் விஜய் அணியாலாம் சேர்த்துக்க முடியாது. அது பர்சன்டேஜ் வந்தவொடனே தெரிஞ்சு போயிடும்.